ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் பார்க்க போகிற ரெசிபி தால் மக்னி. தால் மக்னி பார்த்திங்கன்னா நார்த் சைடில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. அண்ட் இது செய்யறதுக்கு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவோம். கருப்பு உளுந்து இன்றைக்கி நான் 1 கப்பு கருப்பு உளுந்தும் அப்புறம் 1/3 கப் ராஜ்மா ரெண்டுமே ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இது நல்லா மேஷியாக குக் ஆகணும். நான் காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. இது கூடவே ராஜ்மா இந்த மாதிரி வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் இல்லைனா ஒரு கடாயில் நான் இன்றைக்கி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாஹி ஜீரா யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் ஜீரா இருந்தால் நார்மல் ஜீராவுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிச்சிருக்கேன். அண்ட் இது கூட தாளிக்கிறதுக்கு 2 இலை. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்காய். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், இதுக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர். ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க. க்ரீன் ஏலக்காய், லவங்கம் ஒரு 5, பட்டை ஒரு 3-4 துண்டு சேர்த்துருக்கேன். லேசாக கீரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு முக்கியமான ஐட்டம் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கும்ன்ட்டே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்மெக் பவுடர். இதையும் கண்டிப்பாக மறக்காமல் சேருங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சாப் பண்ண ஆனியன், நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கணும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட் ப்ரௌனில் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இப்போ வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இப்போ மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது கூடவே கொரியாண்டர் பவுடர், இதுவும் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா தூள் ஒரு 3/4 டீஸ்பூன். சீரகத்தூள் அதுவும் ஒரு 3/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ மூடி போட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட கீ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த தால் அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்து சேருங்க. தால் கிரேவியில் சேர்க்கும்போது அதை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்ச தாலுலேருந்து ரிலீஸ் ஆன அந்த ஸ்டார்ச்னஸ், இந்த கொழகொழுப்பு தன்மை அதில் சேர்ந்துருக்கும். அது நமக்கு இந்த தாலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் அந்த தாலை நல்லா ஒன்று போல் சேர்த்து கொடுக்கும். இந்த தாலோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து கொதிக்க அதுலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்டார்ச்னஸ், அந்த கொழகொழப்பு தன்மை தான். எந்த அளவுக்கு கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஸ்லோ குக்கிங்கில் இந்த தாலை வேக வைப்பாங்க. அதாவது அந்த கறி அடுப்பில் வச்சு கிட்டத்தட்ட அதை ஸ்லோவாக ஓவர் நைட் அந்த மாதிரி குக் பண்ணுவாங்க அதை. ஸோ அதில் ஒரு நல்ல அந்த சார்டு ஃப்ளேவர் கிடைக்கும். அது இதோட இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி.
கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் போது நடுவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சி பாருங்கள், தண்ணி இந்த தால்லாம் தனித்தனியாக சேராமல் தான் இருக்குது. இது நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். அண்ட் கூடவே 2 பச்சை மிளகா நான் கீனி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இதை அப்படியே மூடி போட்டுட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ இது 10 மினிட்ஸ் போல கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இன் பிட்வீன் 2 வாட்டி கலந்து விட்டேன். நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் சேர்த்துப்போம். இது இன்னொரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா எப்படி சேர்ந்து வந்திருக்குன்ட்டு. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டீஸ்பூன் கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஃபைனாக கட் பண்ணி வச்ச ஜிஞ்சர் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இதையும் சேர்த்துப்போம். ஸோ இப்போ ஃப்ரெஷ்லி சாப்டு கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. இப்போ நம்ம இதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும் நெய்யில் லேசாக தாளித்து மேலே சேர்த்துக்கலாம். ஒரு தடுக்கா கொடுத்துடுவோம். ஒரு தடுக்கா பேனில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொடுத்துடலாம். இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சார்டு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு உடனே மூடிடுங்க. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ தட் நமக்கு அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இட்ஸ் டோட்டலி ஆப்ஷனல். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தால் மக்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.